Hello my friends, welcome back. நான் உங்க சந்தோஷ் ராஜ். ஸோ ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்தா இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்க, இப்படிலாம் நடந்துப்பாங்கன்றதை என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பட் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா அந்த பையன் இப்படிலாம் நடந்துப்பான், இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவான்றதை இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டேடி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்க சந்தோஷ் ராஜ். திஸ் இஸ் Alpha Tamizhan. நம்ம சேனலுக்கு மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். அண்ட் இன்னொரு விஷயம், யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகிறது கிடையாது. ஸோ ரெகுலராக நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். ஸோ நம்பர் 1 பாயிண்ட் என்னன்னா பாடி லாங்குவேஜ். தானாடா விட்டாலும் தன் தசையாடும்னு சும்மா சொல்லுங்க. ஒருத்தவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்னதான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்ம பாடி லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்காக அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிடும். நீங்கள் எந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கீங்களோ அந்த பக்கம் பசங்களோட பாடி ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும். ஒரு கிளாஸ் ரூம் சினாரியோ எடுத்துக்கோங்களேன், நீங்கள் அந்த மூலையில் கார்னர் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா பையன் இங்கே உட்காந்துட்டு இருக்கான்னா அவன் ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ் போர்டை கவனிக்கவே மாட்டான். இப்படி திரும்பி உட்காந்துட்டு இப்படி தான் போர்டை கவனிப்பான். நோட்டீஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா அவங்களோட மொத்த அட்டென்ஷனும் உங்கள் மேலே தான் இருக்கும். அவங்க பாடி லாங்குவேஜ் ஃபுல்லாமே உங்களை நோக்கி தான் இருக்கும். நீங்கள் கால் மேலே கால் போட்டு உட்காந்தா இவங்களும் கால் மேலே கால் போட்டு உட்காருவாங்க, கால் நீட்டி உட்காந்து இவங்களும் கால் நீட்டி உட்காருவாங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணிங்கனாலே இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். அண்ட் இதெல்லாம் உங்கள் முன்னாடி மட்டுமே தான் நடக்கும், வேற எந்த பொண்ணு முன்னாடி நடக்காது. செகண்ட் பாயிண்ட், இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். பசங்களுக்கு அப்படியே நெஞ்செல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும். நர்வஸ்னஸ், பால்பிட்டேஷன் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு விதமான பதட்டம். இந்த பால்பிட்டேஷன் எல்லா பொண்ணுங்கள்கிட்டையும் வராது, பிடிச்ச பொண்ணுகிட்ட மட்டும்தான் வரும். இதை ரொம்ப அழகாக சொல்லணும்னா 96 படத்தில் இந்த ராம் ஜானு இவங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு சீன் வரும் பாருங்க. இந்த ஹார்ட்டை டச் பண்ண உடனே தலைவர் மயக்க போட்டு விழுந்துருவார்ல, அதுதான் அந்த பால்பிட்டேஷன். அவ்வளோ பியூட்டிஃபுல். அந்த லவ் அவரை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியாது, பட் ஆனால் அவங்க கூடயே இருக்கணும்னு தோணும். ஸோ இதெல்லாமே வந்து அந்த பால்பிட்டேஷனில் நடக்கும். அது நீங்கள் கிட்ட இருந்தாலும் சரி, தூரமாக இருந்தாலும் சரி, அந்த உங்ககிட்ட ஃபோனில் பேசும்போது, உங்ககிட்ட சேட் பண்ணும்போது, உங்களை பார்க்க வராங்கனாலே அந்த பால்பிட்டேஷன் ஆரம்பிச்சிடும். நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலுமே சரி. ஸோ இந்த பால்பிட்டேஷன் ஒன்லி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா ஐ கான்டாக்ட். ஸோ ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சுன்னா அவங்க கண்ணை பார்த்து மட்டுமே தான் பேசுவாங்க, வேறு எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க. உங்கள் கண்ணை பார்த்து நோட் பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் எப்படி கண் சிமிட்றீங்கன்றத வரைக்கும் பசங்க நோட் பண்ணுவாங்க. அதுதான் அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி பசங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா. ஸோ அவங்க ஐ கான்டாக்ட் உங்களை பார்த்து மட்டுமே தான் பேசுவாங்க, உங்கள் கண்ணை பார்த்து மட்டும்தான் பேசுவாங்க. ஸோ ஐ கான்டாக்ட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு பயங்கரமாக அட்டென்ஷன் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எப்படி சிரிக்கிறீங்க, நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்ற வரைக்கும் எல்லாமே நோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் டெய்லி பூ வச்சுட்டு வருவீங்களா, நீ பூ வச்சுட்டு வரலன்னா இன்றைக்கே நீ பூ வச்சுட்டு வரல அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் ஃபேஸை பார்த்து நீ இன்றைக்கே டல்லாக இருக்க, இன்றைக்கே நீ சிரிக்கலை, ஏன் இப்படி பண்ணுற, அப்படி பண்ணுற எல்லாமே சின்ன சின்ன விஷயத்தை நோட் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பர் அட்டென்ஷன் எப்பவுமே கொடுப்பாங்க. நீங்கள் டக்குன்னு ஒரு ஓரமாக நீங்கள் இருமுனா கூட அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அவள் இருமுறா, அவளுக்கு என்னாச்சு, எதுக்கு இருமுறா, சளி பிடிச்சிருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோ கேர் அண்ட் அட்டென்ஷன் உங்களுக்கு மேலே. ஃபிஃப்த் ஒன், பசங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ரசிச்சு ரசிச்சு சிரிப்போம். நீங்கள் கன்சியூமர் அழகை பார்த்து சிரிப்போம், நீங்கள் சிரிக்கிற அழகை பார்த்து சிரிப்போம், உங்கள் சீக்ஸ் கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன்ஸை பார்த்து சிரிப்போம். நிறைய விஷயங்கள், நீங்கள் சொல்கிற சின்ன சின்ன ஜோக்ஸ், நீங்கள் பேசுகிற விதம், இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி பசங்க அவ்வளோ ரசிச்சு ரசிச்சு சிரிப்போம். அந்த சிரிப்பு தான் பசங்களுக்கு கிடைக்கிற பெரிய சந்தோஷமே. அதை தவிர்த்து உங்ககிட்ட இருந்து பசங்க வேறு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஹாப்பினஸ்க்காகவே தான் பசங்க உங்கள் பின்னாடி சுற்றுறாங்களே. சிக்ஸ்த் பாயிண்ட், டச்சிங்ஸ். ஸோ இது நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய படத்துலேயே பார்த்துருக்கோம். 2 பேர் நடந்து போகிறாங்கன்னா திடீர்னு கை உரசிட்டு சாரி தெரியாமல் பட்டுருச்சு, அப்படி இடிச்சிட்டு சாரி தெரியாமல் பட்டுருச்சு. ஸோ மேல் அட்ராக்டட் டு ஃபீமேல் அண்ட் ஃபீமேல் அட்ராக்டட் டு மேல். ஸோ 2 பேருக்குமே சரி அந்த டச்சில் தான் அந்த கம்யூனிகேஷனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த ஒரு டச்சில் ஒரு சில கரண்ட் பாஸ் ஆகுன்னு வச்சுக்கலாமே, கரண்ட் வைப்ரேஷன்ஸ் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி உங்களை டச் பண்ணிவிட்டு சாரி சொல்லிவிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அதையும் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பையன் உங்களை டச் பண்ணி பேசுனாங்கன்னா அந்த பையனுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு பையன் சாதாரணமாக ஒரு பொண்ணை டச் பண்ணி பேச மாட்டான். இன்கேஸ் பேசுகிறான்னா ஹி லைக். 7th பாயிண்ட் என்னன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அட்டென்ஷன் கொடுங்க. ஒரு பையன் எவ்வளோ சீக்கிரம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான்னு பாருங்க. ஏன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிறான்னா அவ்வளோ சீக்கிரம் என்னோட எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே சரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க கொஞ்சம் யோசிப்பாங்க. ஒன்ஸ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த பையனுக்கு உங்கள் மேலே ட்ரஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். செகண்ட், அந்த பையன் உங்களை நம்பி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுறான்னா அந்த பையனுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த டைம் என்ன பண்ணணும்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த பையனை பற்றி நீங்கள் நல்லா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலாம். எப்படின்னா அந்த பையனை பற்றி பேசுவானா, சொல்லுவானா அப்படின்ற விஷயங்களை நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். அண்ட் அந்த பையனை ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடணும்னு வச்சுக்கோங்களேன், எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றி தாங்க பேசிகிட்டே இருப்பான் அப்படி இப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே நீங்கள் க்ளீனாக நோட் பண்ணுங்கள். ஸோ 8th பாயிண்ட் என்னன்னா பயங்கரமாக கலாய்ப்போம். நீங்கள் பசங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா பயங்கரமாக கலாய்ப்பாங்க. நீங்கள் நின்னா கலாய்ப்பாங்க, உட்காந்தா கலாய்ப்பாங்க, சிரிச்சா கலாய்ப்பாங்க, பேசினா கலாய்ப்பாங்க, நிறைய நிக்நேம்ஸ் வைப்பாங்க. நிக்நேம்ஸ் வச்சு உங்களை கூப்பிடுவாங்க, வாரம் வாரம் ஒரு நிக்நேம் மாற்றுவாங்க. ஸோ உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்றத விட உங்களை நிக்நேம்ஸ் வச்சு அதிகமாக கூப்பிடுவாங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்து அவங்க உங்கள் மேலே வச்சுருக்க அன்பை வெளிப்படுத்தும். டேரக்டாக சம்டைம்ஸ் சொல்ல மாட்டாங்க, பட் இந்த மாதிரி விஷயங்களில்
யோசிக்கிறாங்க தெரியுமா, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யோசிப்பாங்க, இவளுக்கு என்ன நிக் நேம் வைக்கலாம், எப்படி கூப்பிட்டா இவளுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு உங்களுக்கு வைப்பாங்க. அண்ட் கூப்பிட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து ரியாக்ஷன் ஒன்று கிடைக்கும் பாருங்களேன், அது பசங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபீல். ஸோ 9 பாயிண்ட் என்னன்னா காம்ப்ளிமெண்ட்ஸ். உங்க கண் அழகா இருக்கு, உங்க சிரிப்பு அழகா இருக்கு, உங்க சீக்ஸ் அழகா இருக்கு, உங்க நோஸ் அழகா இருக்கு, உங்க ட்ரெஸ், சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்க போட்டிருக்க இயரிங்ஸ்ல இருந்து நீங்க போட்டிருக்க ஸ்லிப்பர் வரைக்கும் எல்லாமே நோட் பண்ணி உங்க காம்ப்ளிமெண்ட்ஸ் அவ்வளோ அழகா கொடுப்பாங்க. அது ரசிச்சு யோசிச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்தா அந்த பையனுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், சோஷியல் மீடியா. ஸோ அந்த பையனுக்கு உங்களுக்கு பிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எந்த சோஷியல் மீடியா இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே உங்களோட கனெக்டடாக இருப்பாங்க 24/7. அவங்களுக்கு எவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே சரி உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் அவ்வளோ பியூட்டியான விஷயமே. அவங்க எங்கே வெளியே போனாலும் சரி, எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, அவங்க இன்கேஸ் ஒரு ரவுட்டிங் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளேசஸை என்ஜாய் பண்ணாமல் உங்களுக்காக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பசங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே சரி. தட்ஸ் த லவ் அண்ட் அஃபெக்ஷன் தட் men shows towards women. ஸோ இந்த சைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச பையன்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃப்ளாட்னு அர்த்தம். ஸோ that's it for today's video, ladies and gentlemen. நான் உங்கள் சந்தோஷ் ராஜ் and this is Alpha Tamizhan. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரட்டா.